அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மஜ்லிஸ் நிசா என்ற இந்த வாட்ஸ்அப் குரூப்பிலே அல்லாஹ் என்பது சம்பந்தமாக, அந்த அல்லாஹ் என்ற திருப்பெயருடைய விசேஷங்கள் சம்பந்தமாக ஒரு சகோதரி கேட்டிருந்தார்கள். இதற்கு குலாம் மௌலவி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார்கள். அந்த தொடரிலே நானும் ஒரு சில விளக்கங்களை இங்கே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தாத்துக்குரிய பெயர். அது இடுகுறி பெயர் என்றும் நாங்கள் சொல்லலாம். அது தாத்துக்குரிய, அவனுடைய தாத்துக்குரிய பெயர். உதாரணமாக நாங்கள் ஒரு மனிதனை எடுத்து சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதன் இருக்கின்றான். அந்த மனிதனுக்கு அவனுடைய தாய் தந்தையர் வைத்த பெயர் அப்துல்லா என்று வைத்துக் கொள்வோம். அந்த மனிதனுடைய உச்சந்தலையிலே இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அந்த மனித உடலுக்கு அவருடைய தாய் தந்தையர் வைத்த பெயர் அப்துல்லா. இப்போது அப்துல்லா என்று சொல்லுகின்ற போது அந்த அவருடைய தாத்தை, அவருடைய உடலை குறிக்கின்றது. இதை நான் உதாரணத்துக்காகத்தான் சொல்லுகின்றேன். இதே போல அல்லாஹ் தாலாவுக்கு இவ்வாறு மனிதனை போல ஒரு உடல் இருக்கின்றது என்று நாங்கள் கற்பனை பண்ணிக்கொள்ள கூடாது. அவ்வாறு நாங்கள் கற்பனை பண்ணக்கூடாது. நான் உதாரணத்துக்காக சொல்லுகின்றேன். இந்த மனிதனுடைய உச்சந்தலையிலே இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த உடலுக்குரிய பெயர் அப்துல்லா என்பது. எனவே இது உடுகுறி பெயர், அந்த தாத்துக்குரிய பெயர். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தாத் இருக்கின்றது. அது நாங்கள் சொன்னது போல மனிதனுடைய உடலை போன்றதல்ல. அந்த தாத்து எப்படியானது என்று நாங்கள் சொல்ல முடியாது. அதை நிறுக்க முடியாது, அளக்க முடியாது. எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், எவ்வளவு பாரம், அல்லது எப்படியானது என்று நாங்கள் சொல்ல முடியாது. அதை பற்றி நாங்கள் வர்ணிக்க முடியாது. அப்படியான ஒரு தாத்து அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது. அது எப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. அந்த தாத்துக்குரிய பெயர், இடுகுறி பெயர் அல்லாஹ் என்பது. மற்ற 99 திருநாமங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பண்பு பெயர்கள் அல்லது தொழில் பெயர்கள். எதை போல இந்த அப்துல்லா என்ற மனிதன் ஒரு பாடகனாக இருக்கின்றான். அப்போது நாங்கள் என்ன சொல்வோம்? அவன் பாடகன் என்று சொல்வோம். கவிதை எழுதக்கூடியவனாக இருக்கின்றான். அவனை என்ன சொல்வோம்? கவிஞன் என்று சொல்வோம். அதே போல அவன் தொழில் செய்கின்ற அடிப்படையிலே அவன் ஒரு வியாபாரியாக இருக்கின்றான். அப்போது நாங்கள் அவனை வியாபாரி என்று சொல்வோம். இப்போது பாடகன் என்பதும் கவிஞன் என்பதும் வியாபாரி என்பதும் இந்த அப்துல்லாவுடைய இடுகுறி பெயர் அல்ல, தொழிற்பெயர்கள், பண்பு பெயர்கள். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பண்பை வெளிப்படுத்தக்கூடிய பெயர்கள் தான் அவனுடைய அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோன், அல் கஃபார், மன்னிக்க கூடியவன், ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவன், ரஸாக், உணவளிக்க கூடியவன். இவ்வாறு வரக்கூடிய அவனுடைய 99 திருநாமங்களும் அவனுடைய பண்பு பெயர்கள், தொழிற்பெயர்கள். ஆனால் அல்லாஹ் என்பது அவனுடைய தாத்துக்குரிய பெயர். எனவேதான் அல்லாஹ் என்பதை சொல்வார்கள், இஸ்முன் லில் மௌஜூதில் ஹக்கில் ஜாமிஇ லி சிஃபாத்தில் இலாஹியத்தி அல் மன்ஊத்தி பின்ஊத்திர் ருபூபியத்தி அல் முத்தஃபர்ரிதி பில் வுஜூதில் ஹகீகி என்று சொல்வார்கள். அல்லாஹ் என்பது என்ன? சகல தெய்வீக தன்மைகளையும் உள்ளடக்கிய பெயர்தான் அல்லாஹ் என்பது. இந்த 99 திருநாமங்களும் அதிலே அடங்கிவிடும். சகல தெய்வீக தன்மைகளும், ரப்புடைய தன்மைகளும் அதிலே அடங்கிவிடும். அப்படியான பெயர் அல்லாஹ் என்ற பெயர். அல் முத்தஃபர்ரிதி பில் வுஜூதி அல் ஹகீகி, யதார்த்தமான உள்ளமையை கொண்டு தனித்தவர். அப்படியான பெயர். அது என்ன? யதார்த்தமான உள்ளமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாத்திரமே இருக்கின்றது. மற்றவைகளுக்கு இருக்கின்ற உள்ளமை யதார்த்தமானது அல்ல. அது இடையில் வந்தது, மஜாஜியானது, பொய்யானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாத்திரம்தான் யதார்த்தமான உள்ளமையுடையவன். அப்படியான யதார்த்தமான உள்ளமையுடைய சகல தெய்வீகத்தன்மைகளையும் கொண்டு பொதிந்து கொண்ட, சகல தெய்வீகத்தன்மைகளையும் பொதிந்து கொண்ட அந்த தாத்துக்குரிய பெயர்தான் அல்லாஹ் என்பது. எனவேதான் அல்லாஹ் என்ற அந்த பெயர், அதை போல ஒரு பெயர் கிடையாது. யாருக்கும் அல்லாஹ் என்று சொல்ல முடியாது. மற்ற சகல பெயர்களையும் நாங்கள் இன்னொருவருக்கு மஜாஜியாக பாவிக்க முடியும். ஆனால் அல்லாஹ் என்பதை மஜாஜியாக
யாருக்கும் பாவிக்க முடியாது. அது அவனுக்கு மாத்திரம் உரிய பெயர் அல்லாஹ் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் என்பது சம்பந்தமாக, அவருடைய பெயர் சம்பந்தமாக இல்லாமல் அவனுடைய தன்மைகள் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் அவைகளை எதிர்வரும் காலங்களிலே பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.